சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்க சாவித்திரிய வீட்டை விட்டு துரத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தா சேது வாசலை எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் கருப்பு மாமாவை ஆளை காணாமே, இந்த ஆறுமுகத்தை தேடி போனாரு. இந்த ஆறுமுகம் வந்து உண்மையை சொன்னால் மட்டும் போதும், இந்த கல்யாணம் நடக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அந்த தாமரை கழுத்தில் நான் தாலி கட்டிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா வாசலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா தமிழ் சுமங்கலி பூஜைக்காண்டி அம்மனுக்காக பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சுமங்கலி பூஜையில எல்லாரும் கலந்துகிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா சேது அதையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ கும்புற தெய்வம் நீ கைவிட்டக்கூடாது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கலங்கிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல, கடைசி அப்பா காலிலே விழுந்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா ராஜாங்கத்தோடைய காலில் விழுந்து, அப்பா அந்த கல்யாணம் எனக்கு வேணவே வேணாம்ப்பா, நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்ப்பா, என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் இந்த கல்யாணம் நடக்காதுப்பா, என் மனசு முழுக்க தமிழ்ச்செல்வி மட்டும்தான்ப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொன்னதும் இதை பார்த்ததும் பார்த்தா தாமரைக்கும் சாவித்திரிக்கும் தூக்கி வாரி போட்டுருது. இன்னும் கடைசி நேரத்தில் இவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி, என்ன செய்து நினைச்சுக்கிட்டு இருக்க, தாலி கட்ட போற கடைசி நேரத்துல வந்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என்ன செய்து, என் மகளுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா, என்ன நீயும் பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்க, என் மக கழுத்துல இந்த சேது தாலி கட்டுவான்னு சொல்லி தானே இவ்வளவு நேரம் நான் பொறுமையா இருந்தேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட நான் போகாம என் மகளுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம், சேதுவை நமக்கு ஜெயிலுக்கு அனுப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தானே நீ சொன்ன வார்த்தை கட்டுப்பட்டு தானே நான் இவ்வளவு தூரம் அமைதியா இருக்கேன். இப்ப சேது என்ன தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியா நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் ராஜாங்கத்துக்கு பார்த்தா கோவம் வந்துடுது. பக்கத்துல கிடக்கிற கம்பு எடுத்து பார்த்தா இங்க சேதுவை போட்டு வெளுன்னு விழுக்கிறாரு. கடைசியா சொல்றேன் சேது, நீ தாமரை கழுத்துல தாலி கட்டியே ஆகணும், அப்படி தாலி கட்டினா உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவு இல்லைன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கோவத்தோட சொல்லவும் வேற வழியே இல்லாம சேது பார்த்தா தாலி கட்டிடுவோம், அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது பார்த்தா மணமேடையில் போய் உட்காந்து தாலியெல்லாம் எடுத்துடுறாரு. இப்படியாவது யாராவது வந்து இந்த கடைசி நேரத்தில் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது வாசலே பார்த்துக்கிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தா செல்லப்பாண்டி, வசந்தி, ஆறுமுகம் அக்கா செல்வி எல்லாரும் பார்த்தா வேகமாக வராங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு தமிழ்ச்செல்வி பூஜையிலேருந்து எந்திரிச்சிட்டு எதுக்கு இப்படி எல்லாம் விறுவிறுன்னு உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பார்த்தா பின்னாடியே வேகமாக போகவும் நிப்பாட்டுங்க கல்யாணத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா செல்லப்பாண்டி சொல்லவும் உடனே பார்த்தா இங்கே சேது தாலியை தூக்கி போட்டுட்டு மாலையெல்லாம் கலட்டி எரிஞ்சிட்டு வேகமா எந்திரிக்கிறாரு. இதை பார்த்துட்டு ராஜாங்கம், என்ன செய்து பண்ணிக்கிட்டு இருக்க, உட்காந்து தாலி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கம் சொன்னதும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், தாலி கட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் மருமையனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா செல்லப்பாண்டி பேசவும், என் மக மேல எந்த தப்பும் இல்லையா, என் மக தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு அப்படின்னு சொன்னீங்க, என் மக எந்த இதுக்கும் காரணம் கிடையாது, இந்த உட்கார்ந்துருக்கே உங்க தங்கச்சி மக சாவித்திரி தாமரை இதுதான் எல்லாத்துக்கும் காரணம், இப்படி பொய் சொல்லி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு எப்படி இந்த விஷயத்துல மட்டும் உண்மையா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு. என் மருமக மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு, உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கு காரணம் உங்க தங்கச்சி மக தாமரை தான், இந்த நிக்கிறேன் பாருங்க இவன் தான் ஆறுமுகம், இவன் வாயாலேயே எல்லா உண்மையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லப்பாண்டி சொல்லவும் ஆறுமுகம் பார்த்தா அப்போதான் ராஜாங்கத்தோடைய காலில் விழுந்து, ஐயா என்னைய மன்னிச்சிருங்க ஐயா, அன்னைக்கு சேது தமிழ் கல்யாணத்தன்னைக்கு என்கிட்ட ஃபோன் வாங்கி பேசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னது இந்த உட்காந்துருக்கே தாமரை இதுதாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாரு. இங்கே பார்த்தா ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது. அதை விட பார்த்தா சாவித்திரிக்கும் தாமரைக்கும் தலையில இடியே இறங்கின மாதிரி ஆயிடுது. பூச்சி எல்லா உண்மையும் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா வேகமா, சரினே என் மக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணதாவே இருக்கட்டும், ஆனா என் மகளை கெடுத்தது சேது தானே, அப்ப என் மகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கத்துக்கிட்ட சாவித்திரி கேட்கவும் ராஜாங்க பார்த்தா சாவித்திரி கணத்துல ஓங்கி ஒரு அறை விடுறாரு.